நீங்க சோகமா காத்திருந்த நாட்கள் போதும். சந்தோஷமா எதிர்பார்த்துருங்க. கர்த்தர் செய்வார். என்னை சொல்லியிருக்கிறார், என்னை பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு, என்னை பயன்படுத்துவார். பயன்படுத்துறதுக்கு ஆயத்தமா? நான் ப்ரிப்பேர் ஆக போறேன். என் ஹாஸ்டலில் எப்படி ப்ரிப்பேர் ஆனேன்னு தெரியுமா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டை கேட்டு அந்த பாட்டை ஒரு நோட்டில் எழுதி வச்சு ப்ரிப்பேர் ஆவேன். எனக்கு தெரியாது ஒரு காலம் வரும் ஊரூரா போய் பாடி 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 பிரசங்கிப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ எழுதி வச்சு, அது என்னுடைய நம்பிக்கை, எழுதி வச்சா மனசில் நிற்கும். எழுதி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு பாடலை எழுதி வச்சு அப்படி கற்றுக்கொள்வது வழக்கம். ஹிந்தி பாடல், இங்கிலீஷ், மலையாளம் இப்படிலாம் ஒன்றா எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கற்றுக்கொள் வைத்துப்பேன். எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் ஆயத்தமாவாங்க. ஆகஸ்ட் மாதம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய மாதம். ஆகஸ்ட் 2025 கர்த்தர் செய்ய போகிற பலத்த காரியங்களுக்காக நீங்கள் ஆயத்தமாகிற மாதம். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். 43 ஏசாயா 16 வசனத்தை முடிந்தவர்கள் வாசிக்கலாம். இல்லைனா சமுத்திரத்திலே வழியையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை இன்னொருவர் அறிமுகப்படுத்தும் போது, இப்போ எங்களை அருமையான பிரதர் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ ஒருவரை அறிமுகப்படுத்தும் போது நமக்கு ஓரளவுக்கு எங்களை பற்றி ஓரளவுக்கு அவருக்கு தெரியும். மீடியாவில் பார்த்துறது, ஊழியத்தை இல்லை தங்கினது ஓரளவுக்கு. ஒரு அடுத்த ஆள் அறிமுகப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியும். ஆனால் இப்போ நானே என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் யாருன்னா, என் பேர் பிரின்ஸ் லியோ ராகேஷ், நான் ஊழியத்தை செய்கிறேன். இப்படி என்னை குறித்து நான் அறிமுகப்படுத்துவதும் என்னை மற்றவர்கள் அறிமுகப்படுத்தும் வித்தியாசம் இருக்குது. உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த 43 ஏசாயாவின் புத்தகம் நிச்சயம் இன்னைக்கு ராத்திரியோ நாளைக்கு காலையிலோ நீங்கள் வாசிக்க போகிறீங்க. முழு அதிகாரத்தையும் வாசிக்க போகிறீங்க. இந்த அதிகாரம் முழுவதும் அடிக்கடி கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. there are only few பைபிளில் சில இடங்களில் தான் தேவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்வார். சொல்லுகிறதாவது, ஆமென். நான் யார்? நான் கர்த்தர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லலை. கர்த்தர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சாருன்ற அவருடைய செய்கைகளை சொல்லி, இதையெல்லாம் செய்த கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் எகிப்து தேசத்தில் அந்த ஜனத்தை எப்படி கொண்டு வந்தார், அவர்களை புறப்பட பண்ணி அவங்களுக்கு முன்பாக செங்கடல் நிற்குது, பின்பாக எகிப்தியர்கள் வருகிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்தார் என்பது தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். என்ன செய்தாரா? சமுத்திரத்தில் வழியை. சமுத்திரத்தில் வழி உண்டாகுமா? வாய்ப்பே இல்லை. அது உண்டாகுமானா வாய்ப்பும் இல்லை. ஒரு மனுஷனால் சமுத்திரத்தில் வழியை உண்டாக்க முடியுமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மனிதர்களால் கூடாதது கர்த்தரால் இந்த மாதத்தில் கூடி வரப்போகுது. மனுஷர்களால் செய்ய முடியாதவரை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். சமுத்திரத்தில் வழியையும் வலிய தண்ணீர்களின் நடுவிலே ஒரு பாதையும். இங்க இருக்கிற யாரோட கர்த்தர் ஒரு வார்த்தையை திட்ட தெளிவாக பேசுகிறார். உங்களுக்கென்று இதுவரையிலும் அந்த பாதையில் நடந்திராத ஒரு புதிய பாதை, இதுவரையிலும் எந்த மனிதனும் நடந்திராத ஒரு புதிய பாதை, இதுவரையிலும் யாரும் கடந்து போகாத ஒரு நியூ வே, ஒரு புதிய பாதை உங்களுக்கென்று பெயர் எழுதப்பட்டு உங்களுக்காக நேர்த்தியாய் கர்த்தர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி யாரும் நடந்தாங்க, அவங்க பின்னாடி நம்ம நடப்போன்ற வழியில் உங்களை கர்த்தர் இந்த மாதம் நடத்த போறதில்லை. இதுவரை யாருக்குமே இப்படி நடந்ததில்லைன்ற விதத்தில், இதுவரைக்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். இங்க ஒருவேளை லைவா உட்காராம இருக்கலாம், ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது, ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நிச்சயம் வலிய தண்ணீர்களின் நடுவில் ஒரு பாதை, சமுத்திரத்தின் நடுவில் ஒரு பாதை. சாதாரண தண்ணீர் அல்ல அது, ஏதோ சும்மா அப்படி போய்கிட்டு இங்க பக்கத்தில் நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஓடிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஓடையில் ஒரு பாதை அல்ல. வலிய தண்ணீர். அந்த தண்ணிக்கு பவர் இருக்கு, அந்த தண்ணிக்கு அழிக்கிற பவர் இருக்கு, அந்த தண்ணிக்கு மூழ்கடிக்கிற பவர் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட தண்ணீர்களின் நடுவில் ஒரு பாதை, உங்களை அழிக்க நினைக்கிற அந்த சூழலின் நடுவில் உங்களுக்கு ஒரு பாதை, முடிந்தது என்று நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அங்க ஒரு பாதை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்டாக்க முடியும். அவர் யார் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்டி காண்பிக்கிறார். உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வல்லவர், நல்லவர். ஆனால் எவ்வளோ வல்லவர் தெரியுமா? வலிய தண்ணீர்களின் நடுவில் ஒரு பாதையை உண்டாக்கத்தக்கவர், சமுத்திரத்தின் நடுவில் ஒரு வழிகளை உண்டாக்கத்தக்கவர், இதுவரையிலும் எந்த ஜாதியும் கடந்து போகாத, எந்த மனிதனும் கால் பதித்திராத, எந்த ஒரு மனுக்குலமும் சந்தித்திராத வழிகளிலே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ப்ரேயர் நடத்தும் போது அருமையான சகோதரி ஒரு வார்த்தை, யூ ஆர் யூனிக், யூனிக்னு சொல்லிருந்தாங்க. ஐ வாண்ட் டு சே தட் சேம் வேர்ட் அகைன், யூனிக் வே, தனித்துவமான பாதை. ஆமே. உங்க முற்பிதாக்கள் அதில் நடந்ததில்லை, உங்க முற்பிதாக்கள் அதை பார்த்ததில்லை, உங்க முப்பாட்டர் அதை பார்த்ததில்லை, அவங்க கிறிஸ்தவர்கள் ஆனா பார்த்ததில்லை, உங்க தகப்பன் ஊழியக்காரர் ஆனா பார்த்ததில்லை, நீங்க பார்ப்பீங்க. தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக கர்த்தர் அனுப்புங்க. வலிய தண்ணீர்களின் நடுவில் ஒரு பாதை. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வலிய தண்ணீர்களை பார்த்த உடனே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த தண்ணீரை பார்க்கும்போது அவங்க மனம் என்ன சொல்லியிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தண்ணீர் வழியா நம்ம கடந்து போயிடுவோம்னு சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்காது. அவங்க மனம் சொல்லியிருக்கோம், முடிஞ்சிச்சு, முன்பு செங்கடல் பின்பு எகிப்தியன் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கோம். முடிந்தது என்ற இடத்திலே ஒரு புதிய பாதையை கர்த்தர் உண்டாக்குறார். ஹல்லேலூயா. அவர் கண்கள் இன்றைக்கு இந்த ஸ்தலத்தின் மேலே வந்திருக்கிறது. அவருடைய கண்கள் இங்கு இருக்கிற உங்கள் மேலே வந்திருக்கிறது. முடிந்தது என்ற நிலைக்கு ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டு அதன் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருந்தா கர்த்தர் சொல்றார், வலிய தண்ணீர்களின் நடுவிலே பாதையை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது, சமுத்திரத்தின் நடுவில் வழிகளை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது, எந்த மனிதனாலும் செய்யக்கூடாதவைகளை செய்து முடிக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. சொல்லுகிறவர் யாருன்னு முக்கியங்க. அல்லேலூயா. யார் சொல்றான்றது ரொம்ப முக்கியம். வா, உன்னை நான் இந்த வார்டுக்கு கவுன்சிலர் ஆக்கிடுவேன்ட்டு நான் சொன்னா நடக்குமா? நடக்காது. நான் ஆறுதலுக்கு வேணா சொல்லலாம், ஆனா அதுவே இந்த தேசத்தை ஆளுகிற சிஎம்ஓ பிஎம்ஓ வந்து உன்னை நான் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னா அது நடக்குமா? சொல்றவங்களுக்குன்னு ஒரு தகுதி வேணும் இல்லை செய்யறதுக்கு. அவன் சொல்றவங்களாலாம் செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட, உனக்கு நான் இதை செய்கிறேன், உனக்கு நான் அதை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதோடு சரி, அதுக்கப்புறம் நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்கல, விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்தாலும் செய்ய முடியாது, ஏன்னா அவங்க அந்த ஸ்தானத்தில் இல்லை. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறவர் யார் என்பது தெரியுமா? அவர் யார் என்று தெரியுமா? சொல்லுகிறவர் யார் என்பது முக்கியம். சொல்லுகிறவர் வலிய தண்ணீர்கள் நடுவில் பாதையை உண்டாக்கினவர், சொல்லுகிறவர் சமுத்திரத்தின் நடுவில் வழிகளை உண்டாக்கினவர். அப்படி ஒரு தேவன் சொல்றாருங்க.